வணக்கம். கிருஷ்ணகிரி அருங்காட்சியகம் மற்றும் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு இணைந்து அதியமான் பெருவழி கல்வெட்டை ஆய்வு செய்யறதுக்காக பெரியாம்பட்டி பக்கத்துல இருக்கிற முத்தனூர் அப்படின்ற கிராமத்துக்கு போயிருந்தோம். வழக்கமா நாங்க எங்க போனாலும் ஒரு கல்வெட்டை ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஊர் பெரியவங்க கிட்ட இந்த பக்கத்துல வேற ஏதாவது கல்வெட்டுகள் இருக்கா அப்படின்றது கேட்கறது வழக்கம். அந்த வகையில அந்த முத்தனூர்ல இருக்கிற ஒரு அம்மா சொன்னாங்க, இங்க இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ல முத்தனூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கிற ஊர் மண்டுல ஒரு கல்வெட்டு புதைஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. அதன் அடிப்படையில அந்த ஊருக்கு சென்றோம். முதல் நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு பக்கம் மட்டும்தான் கல்வெட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் மட்டும் படியை எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கு பின்னாடி கல்வெட்டு காவலர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் அதை படித்து விட்டு இது முற்று பெறவில்லை, எனவே திரும்பி அந்த இடத்துக்கு போய் அந்த கல்வெட்டை படிக்கணும்னாரு. அதன் அடிப்படையில மீண்டும் அங்க போய் ஊரார் உதவியோட அந்த கல்லை திருப்பி போட்டு நாங்க அந்த கல்வெட்டை முழுமையாக படிச்சோம். அந்த நிகழ்வை இப்பொழுது உங்களுக்கு காணொளியாக தருகிறோம். முதல் நாள் இண்டமங்கலத்தில் உள்ள அந்த மண்டுவுக்கு சென்றோம். அங்கிருந்த கல்வெட்டை படியெடுத்தோம். அந்த கல்வெட்டு 2 துண்டுகளாக காணப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தருமபுரி மாவட்டம் மாட்லாம்பட்டியிலிருந்து அரியகுளத்திற்கு குறுக்காக செல்லும் ஒரு வழியில் அரியகுளத்திலிருந்து 3 கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கின்ற இண்டமங்கலம் என்ற கிராமத்தில் ஒரு மண்டு இருக்கிறது. அதாவது மண்டு என்பது இந்த கிராமம் ஒரு 7-8 ஊர்கள் சேர்ந்து ஊர் திருவிழா நடத்தும்போது ஒன்று கூடும் இடம். அந்த இடத்தில் பார்க்கும்போது ஒரு உடைந்த கல், 2ஆக உடைந்த கல், அதில் பார்க்கும்போது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த எழுத்துக்கள் ஆய்வு செய்யும் நோக்கத்திற்காக இன்றைய தினம் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆவணப்படுத்தும் குழு மற்றும் கிருஷ்ணகிரி அரசு அருங்காட்சியகம் இணைந்து இந்த ஆய்வு மேற்கொண்டுள்ளோம். இன்றைய தினம் இந்த கல்வெட்டு தொடர்பான கருத்துக்களை நம்முடைய முன்னாள் அருங்காட்சியக காப்பாற்றிய கல்வெட்டு காவலர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் எடுத்துரைப்பார்கள். நாள் வாங்கியிருக்க மாட்டாங்க, புள்ளி வச்சிருக்க மாட்டாங்க. அதில் அது எழுத்து மெத்தடே வேற நல்லா இருக்கும். புரியுது. நீங்களும் கற்றுக்கலாம். வச்சிருக்க மாட்டாங்க. சரி ப்ளீஸ். இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதி அழிஞ்சிருந்தாலும் படிக்கிற அளவு இருக்குது, விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது. ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் போசல வீர விஸ்வநாத தேவரசர் இந்தமங்கலம், இந்த ஊர் பேரே நல்ல தெளிவாக இந்தமங்கலத்தில் தானம் கொடுக்குறார் அவர். எதுக்காகன்னா இங்கே பிராமணர்களுக்குன்ற வார்த்தை போட்டிருக்காங்க. பிராமணர்களுக்கு அகரமாக, அகரம்ன்றது அக்ரஹாரம், பிராமணர்களுக்கு பிரிய கொடுத்த மாதிரி கணக்குங்களா? அகரம்ன்றது அக்ரஹாரம் பேர். அக்ரஹாரம் யாருக்கு கொடுப்பாங்கன்னா பிராமணர்களுக்கு தான் கொடுப்பாங்க. இந்த சொத்து ஐயர்களுக்கு கொடுத்த தானத்தை கொடுக்குறாங்க. இந்த கல்வெட்டு 2ஆ உடஞ்சிருக்கு. இதனுடைய தொடர்ச்சி அங்கே இருக்குது. வாங்க இதெல்லாம் பார்க்கணும். ஏதோ முன் வருது. நாயக்க பள்ளியுமாக நன்செய் புன்செய் நாற்பால் எல்லையும் பள்ளியுமாக பங்கு 32 அப்படின்னா இந்த ஊரையே 32 பாகமாக பிரித்து 32 பேருக்கு 32 பிராமணர்களுக்கு ஐயர்களுக்கு தானமாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. 32ஆக பிரித்து அதான் இந்த கல்வெட்டு. இப்போ இந்த கல்வெட்டு முழுசாக முடியல. பேரு மற்ற விஷயங்கள்லாம் பின்னால் இருக்கும். இந்த கல்லை திருப்பி போட்டோம்னா இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இது கரெக்டாக கிபி 1300. இது 1300னா 700 வருஷம் ஆகுது. இப்போ 2024 அப்படின்னா 724 வருஷம் ஆகுது. இந்த கல்வெட்டு வெட்டி 700 வருஷம். ஆமா 24. ஆமா ஆமா கிபி 1300 வெட்டின கல்வெட்டு. கிபி 1300 தான் அந்த வீர விஸ்வநாதன் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்சாலமனத்தில் 3ஆம் வல்லாரனுக்கு முன்னால
அதாவது இவனுடைய மகன் வீர ராமநாதன் சொல்லிட்டு குந்தாணி ஆண்டு ஆட்சி பண்ணுவான். அவனுடைய மகன் தான் வந்து இந்த விஸ்வநாதன். இந்த வீர விஸ்வநாதனுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த வல்லாளன் வந்து கர்நாடகாவையும் தமிழ்நாட்டையும் ஒன்னாக்கி அவனே ராஜாவாயிடுறான். அந்த வல்லாளன் யாருன்னா அவனுடைய பெரியப்பா பையன். ஆமா, இவன் வந்து 2 அண்ணன் தம்பிகள். இது ஒரு கதை இன்ட்ரெஸ்டா இருக்கும். ராமநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் இந்த சோமேஸ்வரனுக்கு 2 பசங்க அண்ணன் தம்பிங்க, நரசிம்மன் ஒருத்தன், வீர ராமநாதன் ஒருத்தன். அவர் 2 பேருமே சண்டை போடுறாங்க, நாடு எனக்கு தான் வேணும்னு சொல்லி. அவன் சோமநாதன் வந்து 2 பிரிச்சு கொடுத்துட்றான். வடக்கு பகுதி கர்நாடகா பகுதியை வந்து நரசிம்மன் நீ வச்சுக்க, தெற்கு தமிழ்நாட்டு பகுதியை வந்து ராமநாதன் கிட்ட கொடுத்து நீ வச்சுக்க அப்படின்னுறான். அப்புறம் இந்த ராமநாதனுக்கு செத்ததுக்கு அப்புறம் இந்த பகுதியை வந்து இவன் வரான், நம்ம இப்போ இருக்கிற விஸ்வநாதன் வரான். 3 வருஷம் தான் ஆட்சி பண்றான். அதுக்குள்ள அவன் பையன் இருக்கிறான் பாரு, நரசிம்மனுடைய பையன், அவன் தான் வீர வல்லாளன். அவன் இவனை அடிச்சுட்டு இதையும் பிடிங்கிறான். அதுக்கப்புறம் வீர வல்லாளன் தான் கடைசி மன்னன், பெருசா ஆள்றான். அவனை தான் வந்து இந்த முஸ்லீம் வந்து அடிச்சு அவனே பிடிங்கிடுறான். மாலிகா போர் அடிச்சு தொங்க விட்டுறான், கொலை பண்ணி இது பண்ணிடுறான். அதோட அந்த ஒய்சாளர்களுடைய ஆட்சியே தமிழ்நாட்டில் முடிஞ்சிருது. அதுக்கு முன்னால நீ சொல்ற அதியமான் வந்து இது நான் சொல்றதுக்கும் கொஞ்சம் முன்னால, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் நடந்த விஷயம். ஆமா, அதுக்கு முன்னால சங்க காலத்துல இருந்து அதிகமான இது வந்து நிறைய. நான் வந்து சொல்றது இந்த கல்வெட்டை வச்சு நான் சொல்றேன். நரசிம்மர் ஆண்ட பகுதி மாதிரி தமிழ்நாட்டில் எதுவும் ப்ரூஃபே இல்லைங்க. நரசிம்மர் இப்போ அவர் தானே சொன்னாரு, நரசிம்மர் கர்நாடக பகுதியா, அவர் பேசிக்காக வந்து கர்நாடகா தான் ஆண்டாரு. எல்லாருக்குமே ஏன் தெரியும். ஆர்வமுடைய அந்த பகுதி இளைஞர்கள் அந்த கல்வெட்டை திருப்பி பார்க்க உதவினர். தடிமனான கல் என்பதால் திருப்புவதில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. அந்த கல்லின் பின்புறமும் கல்வெட்டு காணப்பட்டது. இந்த கல்லுடைய முன்பக்கத்தில் வந்து பார்த்தோம் இது வரலும். அதில் வந்து அகரம்ன்ற வார்த்தையோட முடித்தோம். நாமும் அப்படின்ற மாதிரி இந்த எல்லை நாற்பால் எல்லையும் நான்ற எழுத்தோடு அதில் ஆரம்பித்தோம். இங்கே அதனுடைய தொடர்ச்சி இங்கே காட்டுறாங்க. நாமும் தங்களுக்கு உதகபூர்வமாக சர்வ மானியமாக இறை இலியாக அப்படின்னா அப்போ ஒரு தானத்தை கொடுக்குறப்ப இவ்வளோ விஷயத்தையும் சொல்லலாம். சர்வ மானியமாக இருக்கணும், உதகபூர்வமாக, அதுக்கப்புறம் இறை இலியாக.
இறையிலியாக தந்தோம். வழக்கமான கொடுத்தோம்ன்ற வார்த்தையை நம்ம பகுதியில் கொடுப்பாங்க, இந்த இடத்துல தந்தோம்ன்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. தந்தோம். இப்படிக்கு நமது மூன்றாவது ஹேமஸ்ரீ வம் சம்வத்சரம் அந்த வருஷத்தை சொல்றாங்க, எந்த வருஷத்துல கொடுக்குறாங்க. தமக்கு மூன்றாவதுன்னா இவர் வீர விஸ்வநாத தேவனுடைய மூன்றாவது ஆட்சி ஆண்டில் கொடுக்குறாரு அவர். அந்த நேரத்தில் வரக்கூடிய சம்பத்சரத்தை சொல்றாரு. இது சம்பத்சரம் ரிஷபாலது மேஷ ஞாயிறு முதலாக, இந்த தேதி முதலாக ஒரு தேதியை சொல்லி இந்த தேதி முதலாக கல்லு வெட்டி கொண்டு இவ்வூர் இவைதான் சந்திராதித்த வரையாக அனுபவிக்கவும் கொண்டு இத்தன்மத்தை, அது இத்தன்மத்தின்றதோட அங்க இருக்கு பாருங்க, இதனுடைய தொடர்ச்சி அங்க இருக்கு, அடுத்த கல்லுல இருக்கு. இந்த இடத்துல விலங்கினம்ன்ற வார்த்தை வரும், அது அழிஞ்சு போயிருக்குது இல்லைங்களா. விலங்கி நம் பண்ணினவர்கள், விலங்கினம் பண்ணினவர்கள்னா இந்த தானத்தை ஏமாத்தினவங்கன்னு அர்த்தம். பண்ணினவர்கள் கங்கை கரை கோவை, கோவென்றது கோன்றது பசுவை, பசுவை அழித்தவன், பசுவை அழித்தவன், பசுவை கொன்னவன் அர்த்தம். பசு விழுந்த நரகம், நரகத்துக்கு போவான்னு சொல்றான், நரகம் புகுவார்கள். இத்தன்மம் பெரிய நாடு ரக்ஷை அப்படின்னு சொல்ல முடியும். பெரிய நாடுன்றது பாத்தீங்கன்னா ஒரு நாட்டார், இந்த ஊரை ஆள்றவங்க பெரிய நாடு, பெரிய நாடுன்ற குழு, பெரிய நாடுன்ற பேரு அதுக்கு. இந்த சபைன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஊர் சபை, அது பேரு பெரிய நாடு. அந்த பெரிய நாட்டார்கள் தான் இந்த தர்மத்தை கொடுக்குறாங்க, பராமரிக்கிறாங்க. தவறா பயன்படுத்த அது மேல சொல்லிட்டான். அப்படி பண்ணுவான், நரகத்துக்கு போவான், கங்கை கரையில காராம்பசுவை கொண்டு பாவத்துக்கு போவான். இவ்வளவு தூரம் அவனை இது பண்றாங்க. ஏன் அவங்க 2 பேர் மட்டும் ஸ்ட்ரைக் பண்றாங்களா? இல்ல அவங்க செய்து கையில் வச்சுக்கிறேன். நாம் இப்போ இண்டமங்கலம்ன்ற ஒரு வில்லேஜில் இருக்கிறோம். இங்கே ஒரு ஒய்சாளர் காலத்து, அதாவது வீர விஸ்வநாதன் காலத்து கல்வெட்டை கிருஷ்ணகிரி அருங்காட்சியகமும் கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணக்குழுவும் இணைந்து கண்டுபிடிச்சிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒய்சால மன்னன் வீர விஸ்வநாதன் காலத்தில் ஒரு தானத்தை அவனே கொடுத்துருக்கிறான், அந்த மன்னனே கொடுத்துருக்கிறான். அவனுடைய 3வது ஆட்சி ஆண்டில் கொடுத்துருக்கிறான். அதாவது சுமார் கிபி 1300 பிராமணர்களுக்கு, அதாவது 32 பேருக்கு இந்த ஊர், அந்த காலத்துலையும் சரி இந்த காலத்துலையும் சரி இந்த மங்கலம் அப்படிங்கிற பேர் தான் அந்த கல்வெட்டில் வருது. அதே பேரில் இந்த மங்கலம்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 700-725 வருஷமா இந்த ஊர் இதே பெயரோட வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்காக கொடுக்கப்பட்ட இந்த ஊரில் ஒரு பிராமணர் கூட இப்போ கிடையாது. அது எல்லாமே வித்துட்டு அவங்களே அந்த காலத்திலே போயிட்டு வாங்க போல தெரியுது. இந்த ஊர்காரங்க இந்த கல்லை எடுத்து, இந்த கல் பார்த்தீங்கன்னா 2ஆ உடைஞ்சிருக்கு. ஒரு கல் 2ஆ உடைஞ்சிருக்கு. இந்த கல்லுடைய முன்னாலேயும் கல்வெட்டு இருக்கு, பின்னாலேயும் கல்வெட்டு இருக்கு. இது என்ன பண்ணலாம், இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு பீடை மாதிரி கட்டி, சிமெண்ட்ல கட்டி, இதை சிமெண்ட் போட்டீங்கன்னா ஒட்டிக்கும். கீழே அந்த கல்லை வச்சு அது மேலே இதை தூக்கி வச்சு அப்படியே சிமெண்ட் போட்டு வச்சிங்கன்னா வர்றதுக்கு வரலாற்று சின்னம் மாதிரி, உங்க நினைவு சின்னம் மாதிரி உங்க ஊரே பல பேர் பார்த்து டூரிஸ்ட் மாதிரி பல பேர் இதை படிச்சுட்டு போவாங்க. எல்லாருக்குமே உங்களுக்கு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. அது மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க மியூசியத்துக்கு கொடுத்தாலும் நாங்க அந்த வேலையை நாங்க அங்க போய் பண்றோம். ஆனா அந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு போய் நாங்க பண்றதை விட நீங்க இங்கே பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லது நல்லது. 1300 வருஷத்துக்கு முன்னால, அதாவது 700 வருஷத்துக்கு முன்னால, கிபி 1300 வீர விஸ்வநாதன் ஆட்சியின் போட அவனே கொடுக்குறான். நாம் கொடுத்தோம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றான். மன்னனே நேரடியாக கொடுக்குறான், நேரடியாக கொடுத்து இதை யூஸ் பண்றாங்க. நான் தான் கொடுத்தேன், அதனால நீங்க யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஊர் மக்களுடன் அருகே உள்ள ஒரு வனத்திற்கு சென்று
அங்கே கல்வெட்டு இருப்பதாக கூறினார்கள். அருகே உள்ள மரத்தடியில் ஒரு கல்வெட்டு இருப்பதாக கூறினார். ஆனால் தேடி பார்த்து அப்படி ஒன்றும் கிடைக்கவில்லை. இண்டமங்கலம் கல்வெட்டு. இடம் தர்மபுரி மாவட்டம் இண்டமங்கலம் கிராம ஏரியை ஒட்டியுள்ள கோவில் மண்டில் இக்கல்வெட்டு 2 துண்டுகளாக உடைந்து காணப்படுகிறது. காலம் ஓய்சால மன்னர் வீர விஸ்வநாதனின் 3ஆம் ஆட்சி ஆண்டு. பொது ஆண்டு 1297, அதாவது கிபி 1297. செய்தி: இந்த மங்கலம் என்ற ஊரை 32 பாகமாக பிரித்து பிராமணர்களுக்கு இறையலி அகரமாக மன்னரே அளித்த செய்தியை தெரிவிக்கிறது. கல்வெட்டு. முதல் துண்டு சஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்தி பொய்சல வீரராமநாத தேவர்சர் இந்த மங்களம் ஸ்ரீ உதயாத்த தன்ஸ்ன சேம. இரண்டாம் துண்டு மங்களமும் நாயக்கர் பள்ளியுமாக நன்சை புன்சை நாற்பால் எல்லையுமாக பங்கு 32. இப்போ முதல் பின்பக்கம் பார்க்கிறோம். தங்களுக்கு உதகபூர்வமாக சர்வமானிய இறையிலியாக தந்தோம். இப்படிக்கு நமக்கு 3வது ஹே விளம்பி சம்பத்சரத்து ரிஷப ஞாயிறு முதலாக கல்லு வெட்டி கொண்டு சந்திராதித்த வரையாக அனுபவிக்கவும் சொன்னோம். இத்தன்மத்தை 2ஆம் கல்லின் பின்புறம் நாம் பண்ணினவர்கள் கங்கை கரை கோவை பழித்தவன் விழுந்த நரகம் புகுவார்கள். இத்தன்மம் பெரிய நாடு ரக்ஷை என்று முடிகிறது. ஆய்வு பணியில் கல்வெட்டு காவலர் கோவிந்தராஜ், அருங்காட்சியக காப்பாட்சியர் சிவகுமார், தொல்லியல் அலுவலர் பரந்தாமன், தொல்லியல் ஆய்வாளர் சதானந்த கிருஷ்ணகுமார், வரலாற்று ஆய்வுக்குழு ஒருங்கிணைப்பாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் பாலாஜி.